அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம செய்யற வேலையில உண்மையா இருக்கிறோமா, விவேகம் உள்ளவர்களா இருக்கிறோமா? பாருங்க, உண்மையா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அவர்கள் என்னிடத்துல என்ன பொறுப்பை கொடுத்திருக்காங்களோ அதை நான் என்ன பண்ணுவேன், நிறைவேற்றுவேன். இப்ப என்ன ஒரு வேலைக்கு அனுப்புறாருன்னு வச்சுக்கோங்களேன், நான் அந்த வேலைக்கு போறதுக்கு முன்னாடி என் வேலை ஏதாவது ஒண்ணு இருக்கிறத ஒரு 4 வேலையை பார்த்துக்கிட்டு நான் அங்க போய் அதை செய்யறேன் அப்படின்னா எனக்குள்ள என்ன இல்ல, உண்மை இல்லைன்னு அர்த்தம். நான் அவர்கிட்ட சொல்லிட்டு போறேன்னா அது வேற விஷயம். ஆனா சொல்லாமல என் வேலையை முதல்ல பார்த்துக்கிட்டு அல்லது ஆபீஸ் ஜாபை விட்டுட்டு நான் வேற காரியங்கள்லாம் போயிட்டு ஈடுபட்டுட்டு, சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா வெளியில, அதாவது ஆன் டியூட்டின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, வெளியில சுத்திக்கிட்டு இருப்பாங்க. வெளியில போறது நிறைய இடங்கள்ல என்ன பண்ணுவாங்க, வெளியில எல்லாம் சுத்திட்டு அப்புறமா தான் என்ன பண்ணுவான், ஆபீஸ் ஜாபே பார்த்துட்டு அவன் நேரா அங்க ஆபீஸ்க்கு போயிட்டு ரிப்போர்ட் கொடுத்துட்டு போவான். அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. பலர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யறாங்க. ஒரு வேலை செய்யறதுல நம்ம கிட்ட என்ன இல்ல, உண்மை கிடையாது. நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு லஞ்சம் வாங்கக்கூடியதான எல்லாருமே, எல்லா அதிகாரிகளுமே, லஞ்சம் யாரெல்லாம் வாங்குறாங்களோ சொல்றேன், லஞ்சம் வாங்கக்கூடியதான எல்லா அதிகாரிகளுமே உண்மை இல்லாதவர்கள், அப்படிதானே இல்லீங்களா? அப்ப எல்லா இடங்களிலேயும் என்ன இல்ல, உண்மை இல்ல. அப்ப உண்மை என்பது, நான் ஒரு பொறுப்பை கொடுக்கும் பொழுது அந்த பொறுப்பை சரியாக செய்யணும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான பொறுப்பு, நாம் தேவனுடைய வார்த்தைகளை பேச வேண்டும், தேவனுடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஆமென்.